பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கிடையாது என்போடு வரவேற்கிறேங்க. லாஸ்ட் நைட் பார்த்திங்கன்னா நான் சோஜித் ஆடுகள் ஒரு 4 ஆடுகள் போட்டிருந்தேங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து கிடாய் வேணும் அப்படின்ட்டு இருந்தார். நான் வந்து கிடாய் கொடுக்கலின்னு போட்டிருந்தேன் சேல்ஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கிடா வேணும் அப்படின்னாரு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் நாம் கொடுத்த குட்டி தாங்க, நாம் கொடுத்த பக்கம் இருந்தது. இதை ஒன்று எடுத்தேங்க. மொத்தம் இந்த 2 கடையில் எது வேணாலும் கொடுக்கலாங்க. சேம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் பிளட் லைன் தான். 2 ஒரு ஆட்டு மட்டும் குட்டி தான். ஒரு கிடாய் மட்டும் குட்டி, ஆடு மட்டும் வேறு வேறுங்க. ரெண்டுமே வந்து ஈவன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு பார்த்திங்கன்னா ரெண்டையும் கலக்கிறப்போ ஒன்றும் தெரியாது. அந்த இதில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தேங்க. லாஸ்ட் நைட் வந்து நம்ம ஆட்டோட குவாலிட்டி வந்து நைட்டு தெரியலிங்க. பார்த்திங்கன்னா நைட்டாக போனதுனால கொஞ்சம் நல்லா தெரியல. அதனால் வந்து மார்னிங் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நைட்டு போஸ்ட் போட்டதையுமே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து சேலத்துக்கு அருகாமையில் நண்பர் வந்து வேணும் அப்படின்ட்டு இருந்தார். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு புக்கிங் சொல்லியிருந்தீங்க. அனைவருக்கும் நாம் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வேணும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப சொல்லியிருக்கிறோம். இப்போ நண்பர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. நான் மார்னிங் போடுறேன்னு சொன்ன ரீசனுக்காக தான் இப்போ இந்த போஸ்ட் போட்டேங்க. கிடாய் பாருங்கள், 2 கடாயுமே வந்து நல்லா டாப் குவாலிட்டிங்க. 2 கடாயுமே பல்லு போடலிங்க. 2 சேம் ஏஜ் தான். இப்போ வந்து 2மே பார்த்திங்கன்னா ஆட்டை போட்டு சினையாட்ட துரத்துறது அப்படிங்கிறதுனால ஆட்டை 2ஐயும் கட்டியாச்சுங்க. கிடாய் 2ஐயும் கட்டி வச்சுருக்கு. ஆடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஆடுகளுங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஆடுகளுமே வந்து சோஜத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து நான் விரும்பி அதிகமாக வாங்குறேன் அப்படின்னா, இந்த கைப்பழக்கம் தானுங்க. இந்த நேற்று வரைக்கும் இந்த ஆடு வந்து யாருன்னு இது வந்து நாங்கள் கொடுத்த குட்டி தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து மறுபடியும் வந்திருக்கு. வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பழகுதுங்க. பாருங்கள், நாம் எப்படி போனாலும் சரி, கையில் தீனியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சும்மா வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆள் எந்த வாக்கில் வருமோ அந்த வாக்கில் தான் வருதுங்க. சிறிய ஆடுகள் 2மே பார்த்திங்கன்னா 50 கேஜிக்கு மேலே தான் வருங்க. பெரியது வந்து 60 கேஜி வருங்க அப்ராக்சிமேட்டாக. நான் 2மே வந்து அப்ராக்சிமேட் வெயிட் தான் சொல்கிறேன், கன்ஃபார்ம் வெயிட்டெல்லாம் இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போட்டிருக்கேங்க. லென்த்தாக போடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 4 ஆடுகள் இருக்குது. 4 ஆடுகளும் வந்து தனித்தனியாக எப்படி நடக்குது, பால் சுழி இருக்கா இல்லையா, பல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. தெளிவாக இருக்குங்க. எல்லாமே வந்து நான் பார்த்த வரைக்கும் அனைத்து பீஸுகளுமே நல்ல தெளிவான பீஸுங்க. ஆடுகள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்ட்டு. குவாலிட்டி வந்து ஒரு துளிவாக நம்ம ஒரு எல்லளவு கூட குறை சொல்ல முடியாதுங்க. 2 ஆடுகள் வந்து நான் குறைஞ்சது வந்து 50+, அது வந்து 40+, அதுதான் நான் சொல்கிறதுங்க. எல்லாமே எனக்கு செனை வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்குமே கேரண்டி சொல்ல மாட்டேங்க. அனைத்துமே வந்து 100க்கு 90% செனை இருக்கலாங்க. ஏன்னா மடி விடாதுக்கு முன்னே நம்ம எதையுமே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அனைத்துக்குமே பல்ல பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எல்லாமே பால் பல்லுங்க, 2 பல். செனை இல்லைனாலும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன சைஸ் வந்து இன்னும் பெரிய சைஸ் தான் வருங்க. அதனால் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. அந்தளவுக்கு இது குவாலிட்டியான பீஸ் தான். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11:55 காட்ட போஸ்ட் போட்டேங்க. போட்டதையுமே நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்க. கன்ஃபார்மாக வந்து நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்காக வந்து தேடி தூரத்துலேருந்து வரப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்குற நிமித்தமாக வந்து அவங்களுக்கு அப்புறம் வந்து அவர் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு வேணாலும் தாரேங்க. நண்பர் பார்த்திங்கன்னா வாரப்போய் வந்து எனக்கு சோஜத்தில் வந்து மேல் வேணும் அப்படின்ட்டு இருந்தார். இதே மாதிரி குவாலிட்டியில் வேணும் அப்படின்னாரு. பார்த்திங்கன்னா நம்ம மேல் வந்து இப்போது 6 பல் ஆயிடுச்சு, பல் சேர்ந்துருச்சுங்க. பல் சேர்ந்து கொஞ்சம் 4 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அதனால் இந்த டைம் நான் கிடாய் மாற்றிடலாம் அப்படிங்கிற பிளானில் இந்த டைம் பக்ரீத்துக்கு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை கொடுக்குற பட்சத்தில் இதில் ஒரு மேல் நிறுத்தலாம் அப்படி, இந்த மேல் நாம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் நைட்டு மேல் வந்து சேல்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேனுங்க. அப்புறம் வந்து நண்பர் வந்து எனக்கு இதே மாதிரி மேல் வேணும் அப்படின்ட்டு இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேடல் அதிகங்கிறதுனால இது காலையில் பிடிச்சி கொஞ்சம் தொலாவி அதோட குவாலிட்டியாக மேலே எடுத்தேங்க. நார்மலாக ஃபஸ்ட்டு இருந்த மேலோட குவாலிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம டாப் குவாலிட்டியாக தான் எடுத்திருக்கேன். நண்பருக்கு வந்து எது விருப்பமோ அதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேங்க. இதைத்தான் எடுங்க அப்படிங்கிறப்ப நான் சொல்ல மாட்டேன். 2ல் வந்து எதை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த ஆப்ஷனில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஆடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பாருங்கள், குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து வெறும் வயிற்றில் எடுத்ததுங்க. இப்போ நாம் வந்து ஈவினிங் வந்து 6:30 காட்டு எடுத்தாந்தோம். எடுத்தாந்தப்போ பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருந்தது. பார்த்திங்கன்னா நிறைய என்னம்பாங்க தண்ணி வச்சு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றாங்கம்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஃபார்மில் வந்து இது வரைக்கும் வந்து அந்த தீனி வைக்காதப்போ இந்த வீடியோ போடுறேங்க. பாருங்கள், எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. ஒரு துளி கூட உடம்பு இளைக்கலிங்க. அந்த 2 கடாயை வந்து கட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மேல் 2மே பார்த்திங்கன்னா பல்லு போடலிங்க. 2மே வந்து பால் பல்லில் தான் இருக்குது. 2மே வந்து பக்கா குவாலிட்டிங்க. ஸ்பீடு பார்த்திங்கன்னா 2மே ரொம்ப ஸ்பீடு அதிகம்தான். 2மே தெளிவாக இருக்குது. இது வந்து புதுசாக ஆரம்பிக்கிற நண்பர்கள் சரிங்க, ஆல்ரெடி வச்சுருக்கவே சரி, இந்த ஆடுகளை பார்த்து யாருக்குமே வந்து வேண்டாங்கிற அளவுக்கு மனசு வராது. அந்தளவுக்கு குவாலிட்டியானதுங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கே நிறுத்திக்கலான்னு ஆசை இருக்குதுங்க. ஆசை இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம் அப்படிங்கிறப்போ
தங்கமாக இருந்தாலும் வந்து நாங்கள் கொடுத்துருவோங்க. ஏன்னா என்னோடது வந்து மோசமாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற பொருள் நல்லா இருக்கும்னு தான் நான் நினப்பேன். இது அனைத்துமே நல்ல தரமான பொருளுங்க. வாங்குறவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து எடுக்கிறப்போ இந்த ப்ரைஸுக்கு வந்து நம்ம எடுக்க முடியாதுங்க. நார்த்துலேருந்து எடுத்து பிபிஆர் வந்து ரொம்ப சீரழிவுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக நம்ம இடத்துல வளர்ந்த குட்டிங்க. இரண்டுமே நல்லா தெளிவாக இருக்குது. வந்து எடுக்கிறது வந்து நார்மலாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள் பல்லை பாருங்கள், பல் எல்லாமே பால் பல். இந்த ஆடுகளுக்கு வந்து 2 பல்லுங்க. பாருங்கள் தெளிவாக இருக்குது எல்லாமே. அனைத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்தேங்க, எல்லாமே தெளிவாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஏங்கண்ணா தனியாக சோஜத்தை மட்டும் அதிகமாக போடுறீங்க, உங்கள் ஃபார்மில் சோஜத்தை மட்டும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சோஜத்தாட்ட பழகிறதுக்கு வந்து வேறு எந்த ஆடுகளுமே இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கை குழந்தையாட்டம். இதே வந்து நீங்கள் வேறு ஆட்டை வந்து நீங்கள் இப்படி பிடிக்கிறக்கு அப்படின்னா உங்களுக்கு விடாதுங்க. இதெல்லாம் பாருங்கள் 2 பல்லு. நல்ல குழந்தை எப்படி நம்மகிட்ட வந்து பழகுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மகிட்ட வந்து பழகுது. பாருங்கள் அந்த பழக்கத்துக்காகத்தான் எனக்கு வந்து சோஜத்தை ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் பாருங்கள் பால் பல் தான் கிடாயெல்லாம் நல்லா தெளிவாக பார்க்கலாம். இந்த கிடாய் அதே மாதிரி தான், இதுவும் பால் பல் தானுங்க. இது பாருங்கள் எல்லாமே பால் பல் தான். வெயிட் பார்த்திங்கன்னா 50 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. இது அனைத்துமே வந்து இப்போதைக்கு வந்து சேலத்தில் வந்து நம்ம நண்பர் வாங்கியிருக்காரு. அவர் வந்து வேண்டாங்கிற பட்சத்தில் வந்து இதை நான் வேறு நண்பர்களுக்கு கொடுப்பேனுங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இது நிறைய காலையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 பேர்கிட்ட கேட்டிங்க. கேட்டால் வந்து ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க இடங்கள அவங்க நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஃபஸ்ட் நான் கால் பண்ணி அவங்க வேண்டாங்கிற பட்சத்தில் கூப்பிட்டு கேட்டுக்கிறேங்க. இல்லைனாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து போயர் தலைச்சேரி ஃபீமேல் எடுத்துருக்குறேங்க. குட்டி போகிற ஸ்டேஜில் ஒரு 4-5 எடுத்திருக்கோம். தலைச்சேரி ஆடுகள் ஒரு 4-5 எடுத்துருக்குறேங்க. அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்ட்டில் பார்க்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா சண்டைக்கடாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ சைஸில் வந்து ஒரு 5-6 எடுத்திருக்கேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.